எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம்னா சென்னையில் இருக்கிற ரயில் மியூசியத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ரயில் மியூசியம் எங்கே இருக்குன்னா சென்னை வில்லிவாக்கத்தில் லக்ஷ்மிபுரம்ன்ற ஏரியாவில் நியூ ஆவடி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆவடி ரோட்டில் தான் இந்த ரயில் மியூசியம் இருக்குது. நம்ம சென்னையில் எத்தனையோ இடத்த போய் பார்த்துருப்போம், ஆனால் இந்த ரயில் மியூசியத்தை நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சென்னை ரயில் மியூசியங்க. அந்தளவுக்கு உள்ளே சூப்பராக இருக்குது. போய் பார்த்தோம்னா நல்லா அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வாரத்தில் திங்கக்கிழமை வேணால் இது விடுமுறைங்க, மற்ற நாள்லாம் எப்பயுமே திறந்துருக்கு. அது இதில் ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணிக்கு ஷார்ப்பாக 4:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆகிறதுனால 4:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த ரயில் மியூசியத்தில் பெரிய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பார்க்கிங்க்கான கட்டணம்லாம் எதுவும் வசூலிக்கிறது இல்லைங்க. பெரிய நம்ம எத்தனை பேர் வந்தாலும் கார் விடுறது அளவுக்கு நல்லா பார்க்கிங் வசதி இருக்குங்க. 2 வீலர் வசதியும் இங்கே நல்லா அருமையாக இருக்குது. இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு எங்கே போனோம்னா இந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரயில் பெட்டி மாதிரி இருக்குது. அந்த ரயில் பெட்டியில் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்களாம், இப்போ 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த 40 ரூபாயில் இன்னொரு ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 40 ரூபா டிக்கெட்லேயே பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸை நம்ம வாங்கிக்கலாம். அது பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே சைடில் ஒரு கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனில் இந்த டிக்கெட்டு காமிச்சால 10 ரூபாய்க்கான நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா டீ கொடுப்பாங்க, வாங்கி குடிச்சிக்கலாம். இதில் திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் உள்ளரங்கு அருங்காட்சியகம் மற்றும் 2 அருங்காட்சியகம் இருக்குது, மியூசியம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டைம் கிடச்சா திறந்தவெளி அருங்காட்சியகத்தை போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ சின்ன பசங்களை நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்க உள்ளரங்க அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எடுத்த உடனே நம்ம திறந்தவெளி அருங்காட்சியகத்தை போய் பார்க்குறதே பெஸ்ட்டு தான். இந்த அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா மியூசியம் 2002ஆம் ஆண்டு நிதிஷ்குமார் என்ற ரயில்வே மினிஸ்டரால் தொடங்கி வைக்கப்பட்டதுங்க. இது மொத்தம் 6.25 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. நல்லா சூப்பராக தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்டினுடைய டீட்டெயிலே இதில் போட்டிருப்பாங்க. இது மாதிரி ஒரு ரயில் பெட்டி இருக்கும். இது மீட்டர் கேஜ் ட்ரெயினுடைய மாடல் இது. அதில் இதுக்குள்ளே தான் டிக்கெட்டே தருவாங்க. முன்னெல்லாம் காசு கொடுத்தாலே 50 ரூபாய்க்கு டிக்கெட் தருவாங்க. இப்போ பேமெண்ட் இது வாங்க மாட்டுறாங்க. எல்லாமே ஆன்லைன் மெத்தட் தான். அதனால் ஜிபே இல்லை பேடிஎம் அது மாதிரியான மெத்தடில் தான் காசு வாங்குறாங்க. அதனால் காசு எடுத்துகிட்டு போகாதீங்க. பேடிஎம்லேயோ இல்லை ஜிபேலேயோ தான் செலுத்தி நம்ம டிக்கெட் வாங்க முடியும். அதுக்கு ஒரு டிக்கெட் ஒன்று தருவாங்க. அந்த கியூஆர் கோடு அதை போட்டிருக்கோம். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறோம், சென்னையிலே இருக்கிறோம், ஏன் இந்தியாவில் இருக்கோம், நம்ம இந்த மியூசியத்தை பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. ரயில்வே மியூசியம்னால் நமக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவும் தோன்றதில்லை. ஆனால் இந்த வருங்கால தலைமுறைகளுக்கு கட்டாயம் கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டிய ஒரு மியூசியம் பார்த்திங்கன்னா இந்த ரயில் மியூசியம் தான். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகவோ சொல்லி வளர்க்குறோம். ஏன் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக கூட வளர்க்க முடியும். இது மாதிரி இந்த மியூசியத்தை பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு தனக்கும் தான் ஒரு பெரிய அதிகாரியாக வரணுன்ற ஒரு எண்ணம் வளரும். இந்த மாதிரி டிக்கெட் 40 ரூபா தருவாங்க. 40 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் போன உடனே இந்த மியூசியத்துக்கான வரைபடம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. மேப் இருக்கும். அந்த மேப்பு மூலயமா நம்ம போய் பார்த்துக்கலாம். என்ட்ரன்ஸில் போனோன்னு ஒரு 3D மாடலில் இந்த நீராவி என்ஜின் பொருத்திய ட்ரெயின் ஒன்று இருக்கும். அது ஃபோட்டோ வரைஞ்சிருப்பாங்க. நல்லா சூப்பராக ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ரயில்வேயில் பயன்படுத்திய போல்டு, நட்டு, ஸ்க்ரூ இதுங்களை வச்சு அழகான ஒரு பொம்மைங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த ஒவ்வொரு மாடலும் யார் தயாரிச்சது, எப்போ தயாரிச்சதுன்னு போட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ள அருங்காட்சியகத்துக்கு அப்புறம் போகலாம் வாங்க. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1965 தயாரிக்கப்பட்டது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் பயணம் செஞ்சு எத்தனையோ பேர் தலைமைச் செயலகம் இது மாதிரி வேலைக்கு டெய்லி வேலைக்கு போவாங்க. இந்த ட்ரெயின் பயணத்தில் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பயணம் செஞ்சவங்களெல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு கேட்டு பார்த்தோம்னா இன்னும் நேற்று தான் ரிட்டையர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பல பேருடைய நண்பர்கள் இந்த ட்ரெயின் சிநேகிதன்றது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சூழலாக எல்லார் வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரெயினில் பயணம் பண்ணி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உண்மையிலேயே எத்தனையோ வாகனத்தில் நம்ம பயணம் பண்ணியிருப்போம். சுகமான பயணம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரையும் வயசானவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், எது சூப்பரான பயணம் பார்த்திங்கன்னா இந்த ரயிலில் பயணம் செய்கிறது தான் சுகமான பயணம்னுவாங்க.
இந்த ட்ரெயின் என்ஜின் பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலே கடந்து இந்த ட்ரெயின் என்ஜின் வச்சுருக்குறாங்க. இதுதான் நீராவி என்ஜினு. இந்த நீராவி என்ஜினை இயக்கிறதுக்கு வெறும் தண்ணி ப்ளஸ்ஸு நிலக்கரி இருந்தால் போதும். அதன் மூலமே இயக்கலாம். அப்படியே நடந்து வந்தோம்னா இந்த சைடில் வந்தோம்னா கிட்டத்தட்ட இதுதான் 6.25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு திறந்தவெளி கண்காட்சியகம். இதை நல்லா பிளாட்ஃபார்ம் சூப்பராக போட்டு வச்சுருக்குறாங்க. இது நடக்க முடியாதவங்க, உடல் ஊனமுற்றவங்க யாராவது வந்தாலும் அவங்களுடைய வீல் சேர் போடுற மாதிரி நல்லா சூப்பராக சிமெண்ட் தர போட்டு வச்சுருக்குறாங்க. அதனால் தைரியமாக இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா வீட்லேயே போர் அடித்த நிறைய மக்கள் இருந்தீங்கன்னா இங்கே சனி ஞாயிறு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். மற்றபடி மண்டே லீவுனால டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேனாலும் காலியாக இருக்கும். உண்மையிலே இந்த ரயில் காட்சியகத்துக்கு வந்தால் தான் அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க எப்படிலாம் சொகுசாக வாழ்ந்துருக்குறாங்க, எப்படிலாம் தனக்கு வசதிகளை செஞ்சு வச்சுருக்குறாங்கன்றது தெரியும். இது பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்க பயன்படுத்திய ஃபஸ்ட் கிளாஸ் கியூபே ட்ரெயின் பெட்டி இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் இருக்குது. இந்த காலத்து கேராவேன் மாதிரி அந்த காலத்தில் சூப்பராக இதுக்குள்ளே பாத்ரூமு, டாய்லெட்டு, இப்பயும் பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் தான் இருக்கும் அந்த கியூபே ட்ரெயின் மெத்தடு. இது மாதிரி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏசி பெட்டிலாம் இருந்திருக்குங்க. அந்த ஏசி பெட்டிலாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் மூலிமா ஏசி ஆன் பண்ணி இது போனது கிடையாது. இந்த கம்பார்ட்மெண்ட்டு கார்னரில் ஐஸ் ஃபாரின்லேருந்து ஐஸை இறக்குமதி பண்ணி அதில் லோட் பண்ணி வைப்பாங்க. இந்த ட்ரெயின் போக போக அந்த காற்றுல ஏசி வரும் பாருங்கள், அதில் என்ஜாய் பண்ணி போயிருக்கிறாங்க. அது மாதிரி ட்ரெயின் பெட்டி தான் இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரயில் என்ஜின் தயாரிக்கப்பட்டு 150 வருடங்களும் ஆயிடுச்சுங்க. 1856 தயாரிக்கப்பட்ட என்ஜின்லாம் கூட இருக்குது. உண்மையிலேயே இந்த காலத்து திறமையான மனிதர்களோட அந்த காலத்துலேயே அறிவு படைத்த மனுஷங்க எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம இந்தியாவை வெள்ளைக்காரங்க ஆட்சி புரிஞ்சதுனால இங்கிலாந்துலேருந்து மேட் இன் இங்கிலாந்து ட்ரெயின்ஸ் தான் இங்கே நிறைய இறக்குமதி பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி ட்ரெயின் என்ஜின், அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா கப்பல் வழியாக சென்னை துறைமுகத்தில் இறக்குமதி பண்ணிவிட்டு அதை நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மாதிரி என்ஜின்ஸ் தான் நிறைய இருக்குது. நான் போகும்போது சில்ட்ரன்ஸ்க்கான ட்ரெயின் இங்கே டெய்லி போகும். அதனுடைய டைமிங்ஸ்லாம் அங்கே போர்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டுஸில் அன்றைக்கி போகும்போது ட்ரெயின் பராமரிப்பில் இருந்ததுனால சில்ட்ரன்ஸ் ட்ரெயின் இல்லை. நீங்கள் போகும்போது கட்டாயம் இயங்கிட்டுருக்கோம். அதுக்கு தனியாக காசுலாம் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். இந்த சில்ட்ரன்ஸ் ட்ரெயின் பார்த்திங்கன்னா இது மாதிரி குகை வழியாக அப்படியே போகும். நான் அப்படியே நடந்தே போய் பார்த்தேன். உண்மையிலே நம்ம இங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு குழந்தையாகவே ஆயிடும். அந்த குகைக்குள்ளே அப்படியே நடந்து போகும்போது நிறைய ஃபீலிங்ஸ் நல்லா சூப்பராக இருந்தது. உண்மையிலே குகை மாதிரி, உதகமண்டலத்தில் இருக்கிற குகை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அப்படியே இது நடந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸ் இருக்குதுங்க. அந்தளவுக்கு நல்லா அருமையாக கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படியே போனோம்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் ஃபுல்லாக தண்ணி இருந்தது முன்னெல்லாம். அதில் மீன்லாம் இருக்கும் போல். இப்போ அது ஏரி காஞ்சி போயிருக்குங்க. இனிமேல் மழை பெஞ்சால் தான் அதில் தண்ணி வரும். இது சுற்று வட்டாரத்தில் ரயில்வேல ஒர்க் பண்ணவங்கலாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு அங்கங்கே வீடு வாங்கி இங்கே கட்டி இங்கே வசிக்கிறாங்க. இப்படியே நடந்து வரலாம். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அந்த காலத்து ட்ரெயின் பெட்டி, அதாவது அந்த காலத்து ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா இரும்பில் செஞ்சுருக்க மாட்டாங்க, மரக்கட்டையில் தான் செஞ்சுருப்பாங்க. அது இன்றைக்கி வரையும் அந்த மரக்கட்டையில் செய்யப்பட்ட ட்ரெயின்ஸ் கம்பார்ட்மெண்ட்லாம் இன்னும் அப்படியே பத்திரமாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சுங்க. இந்த டிசி எலக்ட்ரிக் லோக்கோன்ற ஒரு ட்ரெயின் 1954லேயே எலக்ட்ரிக் ட்ரெயினுங்க. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள். இப்போ கூட நிறைய கிராமங்களில் இன்னும் எலக்ட்ரிக் வசதி இல்லாமல் இருக்குது. அந்த காலத்தில் எலக்ட்ரிக் வசதியோடு கொண்ட எலக்ட்ரிக் ட்ரெயின் இயங்கி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பம்பாய், டெல்லி, கல்கத்தா போன்ற பெரிய பெரிய நகரங்களில் இயங்கிய இந்த ட்ரெயினுங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய நரம்புகள் சொல்லப்படுறது எதுன்னா பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் தான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு. மனுஷனுக்கு எப்படி நரம்புகள் முக்கியமோ அது மாதிரி இந்தியாவினுடைய நரம்புகள் தான் இந்த ரயில்வேனுடைய தண்டவாளங்கள். இதுதான் சின்ன பசங்களுக்காக ட்ரெயின் ஓடிட்டுருக்கோம் டெய்லியும். அதை இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் 2 ரவுண்டு கூட்டி போவாங்களாம் டெய்லியும். அதில் இந்த ஓவியம் அதெல்லாம் வரைஞ்சி இப்போ சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் இந்த வாரத்தில் வெளியே வந்துடும். அதாவது ஆகஸ்ட் 15க்கு மேலே மறுபடியும் இந்த ட்ரெயின் ஓட விடுவாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பார்க்கலாம். இந்த ட்ரெயின் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ரயில் மியூசியம்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. அந்த ரயில் மியூசியத்துலேருந்து இந்த ட்ரெயின் இயங்குங்க.
உண்மையிலே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்ம குழந்தைங்கள வந்து அதாவது 3 வயசு குழந்தையிலேருந்து ஆயுசு முடிகிற குழந்தை வரைக்கும் இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து 60 வயசு 70 வயசானவங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பார்க்குறதுக்கான ஒவ்வொரு ரயில் பெட்டி, அந்த காலத்தில் பயன்படுத்துகிற மெத்தடு. இது வந்து செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் கிளாஸுங்க. இது வந்து இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் நாய், கோழி இதுங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிற வசதி கூட இதில் படைச்சு கம்பார்ட்மெண்ட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம பார்க்கறதுக்கு அதிசயமாக இப்போலாம் அது மாதிரி கிடையாது, அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் பயணம் போகும்போது வீட்டு பிராணிகளையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போவாங்க போல். அது மாதிரி வசதியோடு இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. அப்புறம் தேக்கால் செய்யப்பட்ட அந்த ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட் சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சிதலமடையாமல் சேதமடையாமல் சூப்பராக இருக்குது. பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குங்க. நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு சூப்பராக தான் இருக்குது. ஒரு சறுக்கு மரம், 2-3 ஊஞ்சல், அது மாதிரி நிறுத்தி நிதானமாக பேசிட்டு போகிற அளவுக்கு நிறைய இடங்கள் ஃப்ரீயாக இருக்குது. உலகத்திலேயே முதல் இந்த நீராவி என்ஜின் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா 1865 தயாரித்த என்ஜினு. இந்த காலத்தில் அவங்கவுங்க வீட்டில் சொந்தமாக கார் வச்சுருக்கிற மாதிரி அந்த காலத்து பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சொந்தமாக ரயில் என்ஜின் வச்சுருப்பாங்க. இதில் 2-3 கம்பார்ட்மெண்ட்டை இணைச்சி இந்த ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா, அந்த காலத்தில் சென்னையிலேருந்து பக்கத்தில் திருவள்ளூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே வீரராகவர் கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த காலத்து செட்டியார் தனக்குன்னு ஒரு சொந்தமாக ட்ரெயினே வச்சுருந்துருக்காரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 30 வருடத்துக்கு மேலே அந்த ட்ரெயினை பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு பெரிய பணக்கார செட்டியார் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ட்ரெயின் வச்சிருந்த காலமும் இருந்திருக்குங்க அந்த காலத்துலலாம். நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா அவருடைய டீட்டெயில்ஸ் வரும் பாருங்கள். உண்மையிலேயே அந்தளவுக்கு பணக்காரங்களாம் வாழ்ந்துருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பழமையிலிருந்து புதுமை வரைக்கான எல்லா ட்ரெயினும் இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நீராவி என்ஜின்வாங்க, ஸ்டீம் என்ஜினில் ஓடுற ட்ரெயின். இது எப்படி இயங்குதுன்றதை நம்ம நேரடியாக உள்ளே போய் பார்க்கலாம். அந்த காலத்தில் வெறும் நிலக்கரி மூலயமா ட்ரெயின் எப்படி ஓடிச்சு, அதை தண்ணி எப்படி ஏற்றுனாங்கன்ற விஷயங்களை இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் மற்றும் நடுத்தரமான ஒரு டீசல் என்ஜின் ட்ரெயினும் இங்கே இருக்குது. இப்போ பழமையும் புதுமையும் என்னன்னா நீராவி என்ஜின், அதுக்கப்புறமா வந்து டீசல் என்ஜின் வந்தது, அதுக்கப்புறமா இப்போ எலக்ட்ரிக் என்ஜின் வந்திருக்குங்க. இன்னும் போக போக பேட்டரி ட்ரெயின் வரத்துக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் டிரைவர்ஸ் இயக்குவாங்க. இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால டிரைவரே இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு சூழலும் இருக்குன்னு நினைக்கிறேன் போக போக ஃப்யூச்சரில். அது மாதிரி இருக்குது. நம்ம வாங்க அப்படியே இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸு அதே மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு கேன்டீன் தான் இருக்குது. அந்த கேன்டீனில் அந்தளவுக்கு பெருசாக சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்லைங்க. அதனால் நீங்கள் வரும்போதே தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் இருந்தால் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சாப்பாடு இருந்தால் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே அழகாக ஒரு மோர் தென் 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ். காலையில் 10 மணிக்கு உள்ளே வந்தோம்னா சாயந்தரம் பார்க்குற அளவுக்கு நிறுத்தி நிதானமாக பார்க்குற அளவுக்கு இடம் இருக்குங்க. நிறைய டைம் இதை கடந்து நம்ம போகிறோம், இதை பார்க்குறதுக்கான நேரமே இல்லாமல் போய்ட்றோம். ஆனால் கூட்டிகிட்டு வாங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் சூப்பரான இடம் இருக்குங்க இது உள்ளே போய் பார்க்குறதுக்கு. இதை உள்ளே வந்தோம்னா இதுதான் நீராவி என்ஜினு. நீராவி என்ஜினை எப்படி இயக்கிறதுன்ற எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. இது பக்கத்தில் சொல்கிறதுக்கும் கைட்லாம் இருக்கிறாங்க. நம்ம கூப்பிட்டு கேட்டால் சொல்கிறாங்க. இந்த நிலக்கரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான லெஃப்ட் சைடு இடம் இது. அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் திருவள்ளூர், சென்னைக்கு அடுத்து திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி போன்ற ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் நிப்பாட்டி இதில் வந்து தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனில் போகிறதுக்குள்ளே தண்ணி தீந்துடும். அதனால் இப்போ போகிற மாதிரிலாம் சென்னை டு கோயம்புத்தூருக்குலாம் இப்போது ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸில் ட்ரெயினில் போயிடுறோம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேலே பயணம் ஆகுங்க. அவ்வளோ நிறுத்தி 30 கிலோமீட்டர் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். ஏன்னா அதுக்கான லோட் பண்ணணும். தண்ணி ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் இந்த மாதிரி தண்ணி ஏற்றுற இடம், அப்புறம் நிலக்கரி ஏற்றுற இடம், அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு போவாங்க. அதனால் டிலே ஆகிடும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப டிலேவாக பொறுமையாக போவாங்க. ஆனால் வேறு வசதிகள் இல்லை. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரயில் தண்டவாளம் இருக்கிற இடம் தான், ஊர் தான் நல்லா டெவலப் ஆகிருக்குதே தவிர ட்ரெயின் போகாத இடங்கள் இன்னும் டெவலப் ஆகாமல் தான் இருக்குது. நிறைய ஊர் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே சொல்லலாம். நிறைய இடம் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், பல்லடம், தாராபுரம் வழியாக பழனி வரைக்கும்லாம் இன்னும் ட்ரெயின் ட்ராக்கே இல்லை. அது மாதிரி நிறைய ஊருங்களை சொல்லலாம். ட்ரெயின் ட்ராக் இல்லாத எத்தனையோ ஊர் இன்னும் டெவலப் ஆகாமல் தான் இருக்குது. இன்னும் நம்ம ஊர்லலாம் இந்த ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டாங்கன்னா
சூப்பராக வரும். நீங்களும் உங்கள் ஊரில் எங்கெங்கே ட்ரெயின் ட்ராக் இல்லைன்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உண்மையிலே இதனுடைய இந்த கமெண்ட்ஸில் தெரிவிக்கிறதுனால என்ன ஒரு யூஸ்னால், இது வந்து நிறைய பேர் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, பெரிய பெரிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஊருக்கும் ட்ரெயின் வர்றதுக்கான வசதிகள் இருக்குதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து உதகமண்டலத்துக்கு போன ரயில் என்ஜினுங்க இது. இந்த ட்ரெயின் என்ஜின் குட்டியாக தான் இருக்கும். இது தண்டவாளமும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைனாக இருக்காது, அது பல்லாக இருக்குது. அதுவும் இங்கே வச்சுருக்கிறாங்க. இது செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 100-120 வருஷத்துக்கு முன்னாடி இந்த க்ரேன் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த க்ரேன் என்ன ஸ்பெஷல்னால், இந்த பாருங்கள் 1887 தயாரிக்கப்பட்ட க்ரேனு. இது வந்து மோட்டர்னாலேயோ இல்லை மிஷின்னாலேயோ இயங்கிறது இல்லைங்க. கையால் சுற்றி இந்த தண்டவாளத்தை தூக்குவாங்க. இந்த தண்டவாளம் பார்த்திங்கன்னா இந்த ரயில் என்ஜினுடைய வீல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ 1000 கிலோ இருக்கும் போல். இதை வந்து கையாலேயே சுற்றி அந்த மாதிரி டெக்னாலஜியில் எடுக்கப்பட்டதுங்க. இது மேட் இன் இங்கிலாண்டினுடைய க்ரேனுங்க. இது இந்த பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்தியாவில் நிறைய க்ரேன்ஸ் வந்து மிஷின் மூலயமாவும் மோட்டர் மூலயமாவும் தயாரித்தாங்க. அது மாதிரி தயாரிக்கப்பட்ட நிறைய க்ரேன்ஸ் தான் இப்போலாம் வருது. இப்போலாம் வந்து 5 டன்னு 10 டன்னு 20 டன்னுன்ற க்ரேன்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த க்ரேனுக்கெலாம் பேசிக்கான க்ரேன் தான் இந்த க்ரேனு. அப்படியே இந்த அவுட்ரு பார்த்துட்டே வந்தோம்னா இந்த நீராவி என்ஜின் இருக்குது பாருங்கள். இது உண்மையிலே இன்றைக்கி வரையும் அந்த நீராவி என்ஜின் துரும் பிடிக்காமல் சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக பராமரிக்கிறாங்க. உண்மையிலே ரயில்வே துறையை ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது தான். அந்தளவுக்கு அருமையாக நல்லா சூப்பராக பராமரிச்சுட்டு வராங்க. நம்ம ரயில் இது மாதிரி பசங்களை நம்ம கூட்டிகிட்டு வரும்போது தான் ட்ரெயினுடைய என்ஜின் எப்படி இருக்குது, ரயில் எப்படி இயங்குது, அதனுடைய சயின்டிஃபிக்கு, அதனுடைய இன்ஜினியரிங் மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம்ளும் குழந்தைங்களுக்கு இந்த ரயில்வே துறையில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குதுன்றதை தெரிவிக்க முடியும். நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா ஐடின்னு போயிட்டாங்க. ஐடி போகிற ஒரு ஸ்டேஜில் இந்த ஐடியும் வந்து மாற்றங்கள் உண்டாயிடுங்க. அதனால் பலதரப்பட்ட பிரிவில் பலதரப்பட்ட மக்கள் போனாங்கன்னா வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், இந்தியாவும் நல்லா சூப்பராக வளரும். அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களை இது மாதிரி இடத்துங்களுக்கு கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல இடத்த சுற்றி பார்க்கலாம். அப்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ பெரிய ரயில் மியூசியம் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு என்ஜின், கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு என்ஜின் மட்டும்தான் முன்னாடி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ஒரு சில இடத்துல என்ஜினை மட்டும்தான் பார்க்கலாம். அது 150 வருட வரலாறை ஒரே இடத்துல பார்க்கணும்னா இந்த வில்லிவாக்கத்தில் இருக்கிற ரயில் மியூசியத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே இந்த மியூசியத்தை பார்க்க முடியாது. உண்மையிலேயே நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடு தான் இது. பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து நம்ம எங்கேயாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இது வந்து தனிப்பட்ட முறையில் போகக்கூடிய இந்த ட்ரெயின் க்யூப் இது வழியாக போனாங்கன்னா இது எலக்ட்ரிக் ட்ரெயினில் போவோம். எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரெயினில் தான் போய், இந்த பெட்டியில் தான் போய் அந்த இடத்த பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா மீட்ரு கேஜ் தான், வெறும் 1 மீட்டர் தான் இருக்கும் ரயில்வே தண்டவாளத்தினுடைய அகலம். இப்போ தான் வந்து ப்ராட் கேஜ்னு ஆயிடுச்சு. இப்போ 1.25 மீட்டர் இருக்கும் போல், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. அந்த காலத்து சிக்னலு, அந்த காலத்து எப்படி இயங்குதுன்ற விஷயமெல்லாம் இதில் போட்டிருக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே வரலாம். உண்மையிலே இது பார்த்திங்கன்னா நம்ம உதகமண்டலத்தில் இயங்கின்னு இருந்த ரயில் பெட்டி மற்றும் அது எப்படி இயங்குனுன்றத ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட்டு மாடல் இது. மலை மேலே ஏறக்கூடிய ட்ரெயின் பார்த்திங்கன்னா இது மாதிரி பல்லாக இருக்கும். இந்த பல்லை இழுத்துக்கிட்டு தான் அது ட்ரெயின் வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதனுடைய மாடல் தான் இங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாகவே வுட்டில் செய்யப்பட்ட ஒரு கம்பார்ட்மெண்ட்டுங்க. அது தொட்டு பார்த்தா தான் தெரியுது அது ஃபீலிங்கு. ஃபுல்லாகவே வுட்டில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ்ன்றாங்க. அந்த காலத்தில் மேட்டுப்பாளையத்துலேருந்து உதகமண்டலத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிருக்கு. அதாவது என்னென்னா, இப்போலாம் புதுசாக ரயில்வே ட்ராக்லாம் போட வேண்டாம், புதுசாக ட்ரெயினை தயாரிக்க வேண்டாங்க. ஏற்கனவே இருக்கிற ட்ரெயினையும் ஏற்கனவே இருக்கிற ரயில் பாதைகளையும் பராமரித்தாலே போதுமானது. அந்த அளவுக்கு இருக்கும். உண்மையிலே உதகமண்டலத்தினுடைய ட்ரெயினில் நினச்சி பாருங்கள். அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய வியர்வை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ட்ராக்கை போட்டிருப்பாங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டு ட்ராக் போட்டதுனால தான் உதகமண்டலம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. உண்மையிலே பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த காலத்தில் நம்ம இந்தியாவை நல்லபடியாக தான் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் அதை வந்து விடாமல் மேலும் மேலும் பராமரித்து நல்லா சூப்பராக வச்சுருந்தோம்னா நல்லா இந்திய ரயில்வே துறை நல்லா சூப்பராக வளரும். ஆச்சரியமூட்ட வகையில் இருக்குது. நம்மளாம் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படியே ஓடிட்டுருக்குறோம் டைமிங்லாம். இதெல்லாம் போய் பார்த்தா தான் ஒவ்வொரு துறையினுடைய வளர்ச்சி, ஒவ்வொருடைய செயலாக்கம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நான் பார்த்தேன், நீங்களும் வாங்க, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே.
அப்பப்போ உங்களுடைய ரயில் பயணத்தினுடைய அனுபவங்கள், நீங்களே இந்த மியூசியம் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய இதெல்லாம் போடுங்க. இது ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா கடல் மேலே தண்டவாளம் அமைச்சு அதில் ட்ரெயின் போயிருக்குங்க. தனுஷ்கோடி வரையும் போயிருக்கு. இந்த தனுஷ்கோடி பார்த்திங்கன்னா 1960 மிகப்பெரிய புயல் வந்து இந்த ரயில்வே தண்டவாளம், ரயில்வே ஸ்டேஷனு இதெல்லாம் காணாமல் போயிடுச்சிங்க. இப்போ மறுபடியும் சீரமைச்சு இந்த கவர்மெண்ட்டு நல்லா சிறப்பாக இன்னொரு கடல் மேலே ட்ரெயின் போகிற அளவுக்கு இப்போ செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள் போய் ராமேஸ்வரம் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். இப்போ ட்ரெயின் புதுசாக போகுதுன்னாங்க போன மாதத்துலேருந்து. நீங்களும் போய் பாருங்கள். பார்த்து நம்மளுடைய ரயில்வே துறையை உண்மையில் மனசார பாராட்டலாம். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா இப்போலாம் வந்து நிறைய ரயில் டெக்னாலஜிஸ்லாம் நிறைய வளர்ந்துச்சுங்க. அதில் கடலில் வந்து பிளாட்ஃபாரம் போடுறதோ இல்லை தண்டவாளம் போடுறதோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள், கடல் வந்து வற்றவே வற்றாது. அதுக்குள்ளே பீம் அமைச்சு அதுக்கு மேலே தண்டவாளத்தை அமைச்சு, அதுவும் கப்பல் வரும்போது 2 ட்ராக் அப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி செஞ்சு அதன் மூலயமா கப்பல் போன பிறகு மறுபடியும் அந்த தண்டவாளத்தை மூடின பிறகு ட்ரெயின் போச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ராமேஸ்வரம் போய் கட்டாயம் ஒரு வாட்டி பாருங்கள். உண்மை ரயில்வே துறையை நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் வந்து சென்னையிலேருந்து செங்கல்பட்டுக்கு போன ட்ரெயினுங்க. இது அந்த காலத்தில் 1965 தயாரிக்கப்பட்ட EMU ட்ரெயின் சொல்லுவாங்க. இது மீட்டர் கேஜ் ட்ரெயின். இதில் அதான் சொல்கிறேனே, பல கோடி மக்கள் இதில் பயணம் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வரையும் ரயில்வே துறையை பாராட்டினாங்க. வெறும் 10 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா 55 கிலோமீட்டருக்கு பயணம் செய்யலாங்க. சென்னை டு தாம்பரத்துக்கு வெறும் 10 ரூபா தாங்க ட்ரெயின் டிக்கெட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதிலே ஒரு கார்லேயோ ஒரு கால் டாக்ஸிலேயோ போனீங்கன்னா 600 700 ஆகும். ஆனால் இன்றைக்கும் 10 ரூபாய்க்கு பயணம் செய்யக்கூடிய ஒரே பயணம் செய்யக்கூடிய வழி பார்த்திங்கன்னா ட்ரெயின் தான். பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏழை எளிய மக்களும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா இந்த ட்ரெயின் மூலிமா தான். அதே மாதிரி பல தலைவர்கள், பல பெரியவங்கள்லாம் வெளியூர்லேருந்து ட்ரெயின் மூலிமா ஏறி சென்னைக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாக ஆகியிருக்கிறாங்க. நீங்கள் வரலாற்றுகளை படிச்சிங்கனாலே தெரியும். நான் இந்த ட்ரெயின்லேருந்து வந்தேன், சென்னைக்கு வந்தேன், நான் இப்படி வளர்ந்துன்னு அவங்க வரலாறுலாம் சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு வழிபோக்கனாக இருந்தவன் இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினை பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. அதனால் ட்ரெயின் பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுகமான பயணம் தான் சொல்லலாம். ஏன்னா வயதானவர்கள், நோயாளிகளை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வசதியான ஒரு இதுனா பார்த்திங்கன்னா ட்ரெயின் தான். இது வந்து இந்த ரயில்வே மியூசியத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இங்கே இப்போ இதான் கேன்டீனுங்க. இந்த கேன்டீனுக்கு போனோம்னா இங்கே டீ, ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க, சாப்பிட்டுக்கலாம். அதை 40 ரூபா டிக்கெட் தராங்க பார்த்திங்களா, அந்த டிக்கெட்லேயே இதெல்லாம் அடங்கிடும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலையரங்கு கூடமும் இருக்குது. அந்த கூடத்துலேயும் ஃபங்க்ஷன்லாம் நடத்திக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து மிகப்பெரிய கலைக்கூடம் இருக்குது. இங்கே தான் ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம், பிறந்தநாள் விழா இதெல்லாம் நடத்திக்கலாம். இதுக்கு பின்னாடி இந்த ட்ரெயின் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து இது கம்பார்ட்மெண்ட் கிடையாதுங்க. இதுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா 60 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக தயாரித்து வச்சுருக்கிறாங்க. நான் போகும்போது மூடி இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டு. அந்த காலத்தில் திறந்து வச்சுருந்தாங்களாம், இப்போ மறுபடியும் சீரமைக்கிறாங்க. அதனால் இந்த ரெஸ்டாரண்ட்டை மூடி வச்சுருக்கிறாங்க. இது கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு 60 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தயாரிச்சிருக்கிறாங்க. இப்படியே வெளியே வந்தீங்கன்னா நம்ம இந்த டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வர ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திரையரங்கம் ஒன்று இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய ஹிஸ்ட்ரியை பற்றியெல்லாம் போடுறதுக்கு இந்த திரையரங்கத்துக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த ஆப்போசிட் உள்ளே போனீங்கன்னா உள்ளரங்கம்ன்றாங்க, அதாவது இண்டோர் மியூசியம். இந்த இண்டோர் மியூசியத்தில் பார்த்திங்கன்னா 1860 இந்த ட்ரெயின் எப்படி தயாரிக்கப்பட்டது, யாரால் தயாரிக்கப்பட்டது, இது மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் மாட்டிக்கிட்டு பாருங்கள். பழைய ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்கள் வந்து அப்போ இந்த ICF தொழிற்சாலையினுடைய ஃபோட்டோஸு, ஒவ்வொரு ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து நிறுத்தி நிதானமாக பாருங்கள். ஏன்னா நான் எல்லாத்தையுமே இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்படியே மெதுவாக பாருங்கள். ஏன்னா நிறைய வயதானவங்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது நேரடியாக வந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்களுடைய வசதிக்காக தான் நான் ஃபுல் மியூசியத்தையும் பொறுமையாக போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு ஃபோட்டோஸாக பாருங்கள். இல்லை போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஓட்டியும் பார்த்துக்கலாம், அப்படியே ஓட்டி பார்த்துக்கலாம். அதனால தான் நான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கான வீடியோ எடுத்துருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா இந்த மாடல் ட்ரெயின்ஸ் இருக்குது. இந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம புரிய வைக்கிற மாதிரி இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்றதுனால தான் இந்த மியூசியத்துக்கு நேரடியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியும். இங்கே பழங்காலத்து
கேமரா, பழங்காலத்து டிக்கெட்ஸினுடைய மாடல்ஸு, பழங்காலத்து சிக்னல்ஸு அது மாதிரிலாம் இருக்குது. இது ஒவ்வொரு மாடல்ஸ், சின்ன சின்ன ட்ரெயினுடைய மாடல்ஸ், எப்படி ட்ரெயின் சீட் இருக்குது, எப்படி பாத்ரூம் இருக்குது, எப்படி கதவு இருக்குது, அப்புறம் வந்து இந்த ட்ரெயினுடைய பிரேக்கு, ட்ரெயினுடைய ஸ்ப்ரிங்கு, அதனுடைய கப்ளிங்கு, அது ஒரு ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் மிக மிக நீண்ட துறைங்க இது. அந்த துறையை ஒரு ஷார்ட்டாக சிம்பிளாக எல்லாரும் பார்த்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த இந்த மியூசியம். வந்து பார்த்தோம்னா தெரியும். ஒவ்வொரு ஃபோட்டோஸாக நல்லா நிறுத்தி நீங்களும் நிதானமாக பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷல் ஒன்று என்னென்னா, இந்த உள் மியூசியத்துக்குள்ளே ட்ரெயின் வந்து பொம்மை ட்ரெயின்லாம் விற்கிறாங்க. அதாவது டாய்ஸ் ட்ரெயின்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் 450 ரூபாலேருந்து 550 ரூபா, 650 ரூபா, 750 ரூபாய்க்கான ட்ரெயின்ஸும் இது உள்ளே இருக்குது. நான் போகும்போது வந்து அந்த விற்பனை கூட மூடி வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திறந்துருக்கும். வந்து நம்ம ட்ரெயின்ஸ் விளையாடலாம். நம்ம ட்ரெயின் விளையாட்டு விளையாடுறதே ஒரு தனி சந்தோஷம் தானே. அதனால் வந்து பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வரலாற்றில் பார்க்க முடியாத பிறகு நம்ம பழங்காலத்து எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், அறிஞர் அண்ணாதுரை அவர்கள், அப்புறம் வந்து நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள், அப்புறம் அந்த காலத்து ரயில்வே மினிஸ்ட்ரு நம்ம இந்திரா காந்தி அம்மா, நேரு, இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இந்த செவத்தில் மாட்டியிருக்கிறாங்க. இது ஏன் நான் எல்லாத்தையுமே பதிவிட்டேன்னா, அந்த காலத்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் இது வந்து வந்தே பாரத்தினுடைய நவீன ட்ரெயின். இதுதான் போல் இருக்கிறதுல லேட்டஸ்ட்டு ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின். அதனுடைய மினியேச்சர் தான் வச்சுருக்கிறாங்க. ட்ரெயினுடைய என்ஜினு, ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டு, இந்த ட்ரெயினுக்குள்ளே என்னென்ன வசதி இருக்குது, அது மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் போட்டிருக்கிறாங்க. அந்த போர்டு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம். அதனால தான் இந்த ட்ரெயின் போட்டிருக்கிறேன். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பிளாட்பாரத்துக்குள்ளேயே கார் எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போலாம் பிளாட்பாரத்துக்குள்ளே கார் எடுத்துகிட்டு வர அளவு கிடையாது. 1950s 1960s பெரிய பெரிய விவிஐபிலாம் பார்த்திங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் பார்த்திங்களா. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளெலாம் பிளாட்பாரத்துக்குள்ளேயே ட்ரெயின் எடுத்துகிட்டு வருவாங்க. கார் எடுத்துகிட்டு வாங்க. கார் எடுத்துகிட்டு வந்து ஏறி போவாங்க. அது மாதிரியான வசதிகள்லாம் இருந்தது. இப்போது அலோடு கிடையாது அது மாதிரிலாம். அதனுடைய மாடல்ஸு, அதனுடைய ஃபோட்டோஸு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் நம்ம ரயில்வே துறை வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல பார்த்தா மலைப்பகுதியிலலாம் இந்த காலத்தில் வந்து யாருமே ஒன்று மலைப்பகுதியிலலாம் ட்ராக் போடலைங்க. அந்த காலத்துலேயே மலைப்பகுதிகளெல்லாம் ட்ராக் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இன்னும் ரயில்வே வளர்ச்சி நல்லா வளரணும். ஏன்னா நம்ம புல்லட் ட்ரெயின்லாம் சைனாலாம் 1 மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்ரு 500 கிலோமீட்டர்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் 140 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வரை தான் போயிட்டுருக்கு. இது வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கிலாந்து இளவரசிலாம் வந்து நம்ம ரயில்வே துறையை பார்வையிட்டு இன்னும் மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸு இதை பார்த்திங்கன்னா ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்னுடைய மாடல் இருக்குது உள்ள. ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே இந்தியாவிலே ஹையஸ்ட்டு காஸ்ட் கொண்ட ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் கூட போயிடலாம். ஃப்ளைட்டில் கூட சார்ஜஸ் கம்மி தான். இந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ன்றாங்க பாருங்கள். அதுக்குள்ளே போகிறது தான் ரொம்ப விலை அதிகம். இது ஒரு மகாராஜாக்கான ட்ரீட்மெண்ட்டு, ஒரு மகாராணிக்கான ட்ரீட்மெண்ட் அளவுக்கு இந்த ரயில் பெட்டிகள் உள்ளே இருக்குமா. அந்தளவுக்கு வரவேற்பு. அது பாருங்கள். இதுதான் வந்து மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து நார்த் சைடு இயங்கிட்டுருக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இது. வந்து ஏரியல் வியூ ஆஃப் ICF 1955 ரயில் பெட்டி தொழிற்சாலை. நம்ம சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்னன்னு தெரியுங்கன்னா, இங்கே தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டி தொழிற்சாலையிலேருந்து தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் தான் இன்றைக்கி வந்து ஃபாரினில் நிறைய இடத்துக்கு ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு நம்ம இந்திய நாடு வளர்ந்துருக்குங்க. அதுலேயே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதை தயாரித்து அனுப்புன்ற போது நமக்கே பெருமையாக இருக்குது. இதுதான் வந்து இந்த டாய்ஸ் ட்ரெயின்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா. மியூசியம் ஷாப்னு இருக்குது பாருங்கள். அந்த மியூசியம் ஷாப் இதுக்குள்ளே தான் வந்து டாய்ஸ் ட்ரெயின்ஸ்லாம் விற்கிறாங்க. அந்த அடுக்கி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். சில ட்ரெயின்லாம் விற்கிறது, சிலது வந்து மாடலுக்காக வச்சுருக்கிறாங்க. அந்த மாடல்ஸ் தான் இங்கெல்லாம் இருக்குது மேலே. இதெல்லாம் மாடல்ஸ். இந்த என்ஜின்ஸ்லாம் மாடல்ஸு. இந்த பெட்டிக்குள்ளே வச்சுருக்கிறது தான் 450 ரூபா, 550 ரூபா, 650 ரூபான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று அப்படியே இப்போ பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ட்ரெயின்ஸ் வந்து இயங்குகிற இடம் பாருங்கள். அதை விட நம்ம தமிழ்நாடு சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுங்களா, ராயப்பேட்டா ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்தியாவிலேயே 2வது ரயில்வே ஸ்டேஷனு, மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனு. அது இன்றைக்கி வரைக்குமே இயங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம பீச் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வண்ணாரப்பேட்டை சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த வழியாக போகிறது தான் ராயப்பேட்டா ரயில்வே ஸ்டேஷனு. அப்புறமா ஃபஸ்ட்டு தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின், இந்த வந்தே பாரத் ட்ரெயின் எல்லாம்
இந்த மியூசியத்துக்கு வந்தோம்னா ஏ டு இசட் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக அட்டகாசமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படியே ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய ரயில்வேனுடைய வளர்ச்சி நமக்கே உண்மையாக பெருமையாக இருக்குங்க. ரஷ்யாவில் இருந்து வந்து நம்ம ட்ரெயினை எப்படி தயாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்டு ரஷ்யாவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கிறான்னு பார்த்துங்க. ரஷ்யாலாம் வந்து இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடுச்சுங்க. ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை. நம்ம ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டை தயாரித்து நம்ம இங்கேருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், மியான்மருக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், பல வெளிநாட்டுகளுக்கு சிங்கப்பூர், மலேசியாவுக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து தயாரித்து நிறைய ட்ரெயின் பெட்டிகளை அனுப்பிச்சிருக்கிறோம் ஐசிஎஃப்லேருந்து. அதனுடைய ஃபோட்டோஸ், அதனுடைய அத்தாட்சி தான் இங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். உண்மையிலே இந்த ராயப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் நினச்சி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இந்தியாவில் செகண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த ராயப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான். இது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ட்ரெயின் இங்கேருந்து தான் இயங்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 1867 இயங்கினதுக்கான ஃபோட்டோஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்குறாங்க. ஒன்று ஒன்றா நிறுத்தி நிதானமாக பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எனது அன்பு மக்களே, எனது அன்பு சப்ஸ்கிரைப் மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இதுவரை சப்ஸ்கிரைப் செஞ்ச எனது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி பார்க்குற ஒவ்வொரு சந்தாதாரரும் என்னுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் என் சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது எனது அருமை சகோதர சகோதரிகளே. அதனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த சேனல் வளர்ச்சிக்கான காரணம் நீங்களாகவும் இருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பது ரொம்ப உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவுசெய்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனது அருமை சகோதர சகோதரிகளே. வேறு என்ன சொல்லணும்னா, இது மாதிரியான நல்ல நல்ல வீடியோஸை இனி ஃப்யூச்சர்ஸில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போடுறேன். எனக்கு நான் பார்க்குற காட்சிகளை மற்றவங்களும் பார்த்து ரசிக்கணும்னு எனக்கு தோன்றதுனால இந்த சேனலை நான் ஆரம்பித்து போட்டுட்ருக்கிறேன். நீங்களும் டைம் கிடைக்கும்போது பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை 4 மக்களுக்கு தெரிவிங்க. நல்லதை 4 பேருக்கு சொல்கிறது என்றைக்கும் தப்பே கிடையாதுங்க. கெட்டதை தான் யாருக்குமே செய்யக்கூடாது. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோன்னு இல்லாமல் நடுவில் ஏதோ சிறந்தோன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்குறோம். நம்மளுடைய கண்ணால் பார்த்ததை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதுல தப்பு கிடையாதுங்க. நீங்களும் பார்த்து இந்த ரயில்வே மியூசியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்ததை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய அளவு செலவெல்லாம் கிடையாதுங்க. வெறும் 40 ரூபா இந்த மியூசியம்னுடைய என்ட்ரன்ஸில் இவ்வளோ பெரிய இடத்த நம்ம சுற்றி பார்க்குறதுன்றது ஆச்சரியமாக இருக்குது. இது ரிட்டையர்ட் ஆன பீப்புள்ஸு, மற்ற வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அந்த காலத்து ட்ரெயினை பற்றி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யார் வேணாலும் மியூசியத்துக்கு வாங்க. நல்ல ஒரு பயனுள்ள வகையில் தான் இருக்குது இந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை. என்னுடைய மியூசியத்தை பார்க்கும்போது எனது அன்பு மக்களே, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இன்றைக்கி வரைக்குமே பழமை மாறாமல் சூப்பராக அருமையாக இருக்குது இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு. ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளும் கடந்து தலை நிமிர்ந்து சூப்பராக அப்படியே நிற்கிதுன்னா ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. அந்த காலத்து கட்டிடக்கலையெல்லாம் அந்தளவுக்கு நல்லா அருமையாக கட்டியிருக்கிறாங்க. இதனுடைய கோல்டன் மூமெண்ட்ஸு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர் கட்டிங்கு, 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர் கட்டிங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கிறாங்க. இதில் பழைய ட்ரெயினுடைய சிறப்பு, பழைய ட்ரெயின் தயாரிக்கப்பட்ட காலம், இது எல்லாமே இதில் இருக்குது. இதில் ஒன்றுனா நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளை ஃபுல் லிஸ்ட்டையும் தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே ஒரு 400-500 பேஜை படித்த மாதிரி இருக்குங்க இதை நேரடியாக பார்க்கும்போது. நான் உண்மையிலே இத்தனை காலங்கள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே நினச்சேன். உண்மையிலே 2002 திறந்து அப்புறம் 2014 புதுப்பிக்கப்பட்டு உண்மையிலே இதில் நிறைய இடங்கள் இருக்குங்க. உள்ளே பார்க்க வேண்டிய இடம் அவ்வளோவும் சுற்றி பார்க்க முடியல. இதுவே கிட்டத்தட்ட இதுவாகிடுச்சு. இதுதான் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்னுடைய இன்டோருடைய ஃபோட்டோஸ். இது எப்படி உங்களுக்கு உணவு பரிமாறுறாங்க, அது கேன்டீன் எப்படி இருக்குது, உள்ள பார்ஸ்லாம் இருக்கா, அந்த பாரு, இதனுடைய பெட்ரூமுடைய வசதி, கிட்டத்தட்ட அரண்மனையினுடைய ஃபீலிங் இருக்குது பாருங்கள். இதுதான் ராயல் ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ்னுடைய இன்டீரியர் தோற்றம். இது இப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா நான் இதுவரை ராயல் ராஜஸ்தானி ட்ரெயினில் போனது இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு போயிருந்த அனுபவங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலிமா மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க மக்களே, பார்க்கலாம். இதனுடைய மினியேச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் கேலரின்னு போட்டுருக்குது பாருங்கள். டி ஜெகநாதன் IAS டைரக்டர் ஆஃப் மியூசியத்தில் திறந்துக்கிறாங்க. இது என்ன பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஏசி கம்பார்ட்மெண்ட் இல்லாத காலத்தில் ஏசி போச்சுன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதனுடைய ஃபோட்டோஸ் தான் இதில் வச்சுருக்கிறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ஏசி ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட் கிளாஸில் ஃபாரின்லேருந்து ஐஸ் கட்டிகளை வர வச்சு அதை ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அது மூலிமா ட்ரெயின் போகும்போது அது வர காற்றுல நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இது லெஃப்ட் சைடு ஒரு கேலரி, ரைட் சைடில் ஒரு கேலரி இருக்குங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற கேலரியில் பார்த்திங்கன்னா இந்த எப்போ ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ரைட் சைடில் ரயில் என்ஜினுடைய மாடல் மட்டும் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி இந்த ஐஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணாங்கன்றத அதுக்கான ஃபோட்டோஸுங்க. உண்மையில் ஆச்சரியப்பட வகையத்தில் இருக்குங்க. மிகப்பெரிய ஆஃபீஸர்ஸு, மிகப்பெரிய VVIPலாம் வந்து இப்படி தான் பயணம் பண்ணியிருக்கிறாங்க, ஏசி பயணம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் சென்னைக்கு வந்தீங்கன்னா ஐஸ் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குதுங்க. விவேகானந்தர் இல்லம்னு இப்போ இருக்குது. அந்த காலத்தில் ஏசி இல்லாத இடத்துல அமெரிக்காவிலேருந்து ஐஸை வர வச்சு இந்த இடத்துல வச்சு அங்கேருந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்குறாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது 1965 ஃபஸ்ட் கிளாஸ் கியூபே ட்ரெயினுங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவல் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்டு. அப்புறம் ஆஃபீஸஸ்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது 1 நாள் 2 நாள் 3 நாள்லாம் பயணமாகும். அப்போ ஃபைல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ஆஃபீஸ் செட்டப்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. அதனுடைய டீட்டெயில் இருக்குது. அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் கூட உள்ளே பயணம் பண்ணுவாங்க, அவங்களுடைய டீட்டெயில் இருக்குது. ஒரு ட்ரெயின் பெட்டி தயாரித்து அந்த ட்ரெயின்லேயே எப்படி இன்னொரு ஊரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வச்சுருக்குறாங்க. வாங்க மக்களே, ஒன்று ஒன்றா பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக புரியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சீட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டு, செகண்ட் கிளாஸ் சீட்டு அதோட மாடல் வச்சுக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து செல்ஃபோன் வந்ததுனால டிரைவரும் கண்டக்டரும் செல்ஃபோன் மூலிமா பேசிக்கலாம். அந்த காலத்தில் செல்ஃபோன் வசதி இல்லாததுனால இன்டர்காம் ஃபெசிலிட்டிஸ்னு ஒன்று இருந்திருக்குது. அதன் வழியாக பேசியிருக்கிறாங்க. அதனுடைய மாடல் தான் இதுதான் வந்து ட்ரெயினுடைய பிரேக். இது வந்து ஸ்ப்ரிங்கு, ட்ரெயினுடைய ஸ்ப்ரிங்ஸு, அது எப்படி தயாரிக்கிறது, எப்படி மாடலு. இது பாருங்கள், பேரிங் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் அளவுக்குலாம் பேரிங் இருக்குங்க. இதுதான் பிரேக் ஷூஸு, ட்ரெயினுடைய எப்படி பிரேக் அடிக்கிறது அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. இது அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஆம்புலன்ஸ் இருந்துருக்குதுங்க. ஆம்புலன்ஸினுடைய மாடல் தான் இந்த ஃபோட்டோஸ்லாம். உண்மையிலே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கெல்லாம் ட்ரெயினில் விவிஐபி போகும்போது ஆம்புலன்ஸினுடைய கம்பார்ட்மெண்ட்டு போவோம். இது ஸ்லீப்பர் கோச்சு, ரெட்டடுக்கு மாடலில் அந்த காலத்தில் ஸ்லீப்பர் கோச்செலாம் இருந்திருக்குது. இது ஆம்புலன்ஸு, ஸ்லீப்பர் கோச்சு, அதில் ஒரு பெட்டியும் வந்து அதனுடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கே அவ்வளோ சிறப்பாக சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் வந்து பாருங்கள், கட்டாயம் ஒரு வாட்டி மியூசியத்தை பாருங்கள், அப்போ தான் அதனுடைய டீட்டெயில் தெரியும். நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்த்திங்கன்னா உண்மையிலே நினச்சி பாருங்கள், நம்மளாம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் நிறைய பேர் கிராமத்து மக்கள் இன்னும் கூட போகாமல் இருக்கிறாங்க. 1965க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டு வரையும் இயங்கி இருந்திருக்குங்க. அதனுடைய மாடல்ஸ்லாம் இதில் போட்டிருக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஒரு ஃப்ளைட்டினுடைய இன்டீரியர் மாதிரி ஒரு படிப்படியான வளர்ச்சிகள் இந்த ரயில் கம்பார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் உள்ளே இருக்கிற பாத்ரூம் டாய்லெட் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்டோரேஜ் மாடல்லாம் இதில் வச்சுருக்கிறாங்க. இப்போல்லாம் வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் கொட்டாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் போனாங்கன்னா தண்டவாளத்துலலாம் கீழே விழுந்துடும். அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க. அப்புறமா வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின ஃபோனு, கடிகாரம், அப்புறமா வந்து அவங்க யூஸ் பண்ண சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே லைனாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்து ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் முக்கியம். அப்போல்லாம் வந்து கடிகாரம் வீட்டில் இருந்தாலே பெரிய பணக்காரன் சொல்லுவாங்க. ட்ரெயின் நம்ம டைமிங் பார்க்கணும்னா அந்த ரயில் கேட்டு ஓரமாக இருக்கிற இதில் தான் இந்த டைமிங் பார்க்க முடியும். அதனுடைய கடிகாரத்தினுடைய மாடல்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த காலத்து டேப் ரெக்கார்டரு, அந்த காலத்து ஃபோனு, அப்புறம் பார்த்திங்கன்னா தந்தி மெத்தட் இருக்கும் பார்த்திங்களா. தந்தி மெத்தடு தபால் துறையில் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெயின்லேயும் தந்தி மெத்தட் வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ஒரு நியூஸை பாஸ் பண்ணணும்னா இந்த தந்தி மெத்தடில் தான் பாஸ் பண்ணாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். அப்புறம் இந்த டீசல் என்ஜினு, அதனுடைய மாடல்ஸு, ஒரு மாடல்ஸும் இங்கே இருக்குது. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய செலவு எதுவும் இல்லை எனது அன்பு மக்களே. தயவுசெய்து என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஊக்கமாக இருக்கும். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனால் தான் மீண்டும் மீண்டும் அடுத்த வீடியோ எடுத்து போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ட்ரெயினுடைய மாடல்ஸும் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு இடம் வந்தாலே எல்லா ட்ரெயின் மாடல்ஸையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதனால் இங்கே வந்து பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அருமையான இருக்கும். இந்த காலத்து குழந்தைங்கள 3 வயசு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் வந்து பார்த்து அதனுடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய வரலாறு எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல இடமா இருக்குது. வந்து பாருங்கள் மக்களே.